12/6/2026 வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் வெளியான காலை முரசு பத்திரிகையின் செய்திகளை தொகுத்து வழங்கும் நான் என்கே கஜரூபன். சொல்லிசை பாடகர் சங்கீத் கைது விவகாரம், ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூத்த அதிகாரியிடம் தமிழரசு எம்பி சாணக்கியன் நேரில் முறையீடு, பயங்கரவாத தடை சட்டம் தமிழருக்கு எதிராகவே பயன்படுத்தப்படுகிறது என்றும் சுட்டிக்காட்டு என்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய பத்திரிகை வெளியாகி இருக்கின்றது. அடக்குமுறை சட்டமூலத்தால் ஊடக சுதந்திரத்துக்கு ஆபத்து, முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி பாருங்கள் என்று அனுர அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் சவால் என்ற செய்தியும் முற்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சலே தாக்கல் செய்த ரெட் மெனு ஜூலை 10 ஒத்திவைப்பு என்ற செய்தியும் அடுத்து காணப்படுகின்றது. இந்த முற்பக்க செய்திகளை தொடர்ந்து செம்மணி எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 341 உயர்வு, மேலும் 9 எலும்புக்கூடுகள் நேற்று அகழ்வு என்ற செய்தி புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார், ஜனாதிபதி தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல் என்ற செய்தி அடுத்து இடம்பெற்றிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டறியும் வாக்குறுதியை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும், முஜிபுர் ரஹ்மான் எம்பி வலியுறுத்து என்ற செய்தி அடுத்து இடம்பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தரமற்ற பிளாஸ்டிக் பாவனை தொடர்பில் சுகாதார அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை. தரமற்ற பிளாஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்துவது நீண்டகால சுகாதார பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சுகாதார அமைச்சு எச்சரித்திருக்கிறது. பாதுகாப்பற்ற பிளாஸ்டிக் தயாரிப்புகளை தொடர்ந்து நீண்ட காலமாக பயன்படுத்துவதானது பல்வேறு ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் சுகாதார பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கலாம் என சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாதுகாப்பான உணவு விநியோகம் மற்றும் கையாளுதல் பழக்க வழக்கங்களை ஊக்குவிப்பதற்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் ஏற்படும் சுகாதார அபாயங்களை குறைப்பதற்கும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் சுகாதார அமைச்சு இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது என்று அந்த செய்தி குறிப்பு தொடர்ந்து காணப்படுகின்றது. தமிழர்கள் கொல்லப்பட்டமையை கூற பேராயர் கருதினாலுக்கு தயக்கம் ஏன், நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் கேள்வி என்ற செய்தி அடுத்து. நீதி விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் நோக்கில் குற்றவாளிகள் நாடகங்களை அரங்கேற்றி வருகின்றனர். பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குற்றச்சாட்டு. குவைத்தில் போதைப்பொருள் கடத்தல், 3 இலங்கையர்கள் உட்பட 7 பேர் கைது என்ற செய்தி அடுத்து இடம்பெற்றிருக்கிறது. மேலும் பிளாஸ்டிக் பயங்கரம் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம், அதனை நாங்கள் இறுதியாக பார்ப்போம். தலைவர்கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டி, கொலின்ஸ் நவசக்தி அணிகள் வெற்றி என்ற செய்தி, பருத்தித்துறையில் நடைபெற்ற உதைப்பந்தாட்ட போட்டி பற்றிய செய்தி. எல்னினோ நிலைமையால் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு விவசாயிகளுக்கு ஆலோசனை என்ற செய்தியும் அடுத்து இடம்பெற்றிருக்கிறது. அரசாங்க அனுமதியின்றி இயங்கிய மீன் பதப்படுத்தல் தொழிற்சாலை முற்றுகை. ஐக்கிய நாடுகள் சபையால் நடைமுறைப்படுத்தப்பட்ட டித்வா மனிதாபிமான திட்டம் வெற்றிகரமாக நிறைவு என்ற செய்தி அடுத்து புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது. காங்கேசன்துறை முதல் கட்பெட்டி வரையான கடற்பிராந்தியங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. நீதிபதிகளின் ஓய்வு வயது அதிகரிப்பு, நாடாளுமன்றத்தில் அமைச்சர் விளக்கம் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட நீதித்துறை கட்டமைப்பில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அமைச்சரவையின் உத்தியோகபூர்வ அனுமதி பெறப்படவில்லை என நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை 27(2) கீழ் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். நீதிபதிகள் தவிர ஏனைய தொழில் வல்லுநர்களும் தங்களது ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் என அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இதன்போது சுட்டிக்காட்டினார். இந்த கோரிக்கைகளை அரசாங்கம் நியாயமான முறையில் பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், இவற்றில் சில கோரிக்கைகள் நியாயமானவையாக இருக்கும், அதேவேளை ஏனையவை அரசியல் பின்னணியை கொண்டவை என்றும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு உத்தியோகபூர்வமான தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி குறிப்பு தொடர்ந்து காணப்படுகின்றது. சுரேஷ் சாலையை தினமும் பார்வையிட அனுமதிக்க கோரி சிஐடி இயக்குநருக்கு மனைவியும் சட்டத்தரணியும் கடிதம் என்ற செய்தி அடுத்து இடம்பெற்றிருக்கிறது. பாடகர் சங்கீத்சனை விடுவிக்க கோரி பாரிஸிலும் நேற்று கவன ஈர்ப்பு போர் என்ற செய்தியும் புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது. வீரவன்சவின் மனைவிக்கு விதிக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை உறுதி என்ற செய்தி அடுத்து இடம்பெற்றிருக்கிறது. முறையற்ற விதத்தில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொண்டமை தொடர்பான வழக்கில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நுவரெலியாவிலும் கண்டியிலும் கனமழை. கிழக்கு மாகாணத்தின் வளர்ச்சிக்காக ஆஸ்திரேலியா தொடர்ந்து உதவிகளை வழங்கும். இலங்கைக்கான அந்நாட்டின் தூதுவர் மேத்யூ டக்வோத் உறுதி என்ற செய்தி அடுத்து புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தின் வளர்ச்சிக்காக
ஆஸ்திரேலியா உதவும் என்ற செய்தி விரிவாக அடுத்த பக்கத்திலும் தொடர்கிறது. சாணக்கியனின் தனிநபர் பிரேரணைக்கமைய தேர்தல் நடத்த சட்டமா அதிபர் பச்சை கொடி என்ற செய்தி அடுத்து காணப்படுகிறது. பாடகர் சங்கீத்சனை விடுதலை செய்ய ஐக்கிய மக்கள் சக்தியும் வலியுறுத்தல் என்ற செய்தியும் அடுத்து இடம்பெற்றிருக்கிறது. சங்கிலியன் பூங்காவில் சீனாவின் புத்தக கண்காட்சியா ஆராய்ந்த பின்பே அனுமதி என யாழ் மாநகர சபை முடிவு என்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. செட்டிகுளம் நேரியகுளம் கிராம அலுவலகத்தில் விநியோகிக்கப்படாமல் வைக்கப்பட்டிருந்த புடவைகள் மீட்பு, அந்த புகைப்படங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. 600 போலீஸ் அலுவலர்கள் கொல்லப்பட்டமையின் 36வது ஆண்டு நினைவேந்தல் நேற்று அம்பாறையில் என்றொரு செய்தி புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது. அம்பாறை மாவட்டத்தின் நீண்ட கோடைக்கு பின்னர் கனமழை, சுழல் காற்று, மின்னல், கடல் கொந்தளிப்பு, இது குறித்த புகைப்படங்களும் செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன. பீடி இலைகள், மருந்து பொருட்களுடன் டிங்கி படகு நுரைச்சோலை ஆலங்குடா கரையோரத்தில் சிக்கியது என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. திருமலையில் கந்தலாய், மகதிவுல்லவெவ பகுதிகளில் உணவு ஒவ்வாமையினால் மாணவர்களுக்கு பாதிப்பு. மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு, நீதி ஆயோக் கூட்டத்தில் விஜய் தெரிவிப்பு. நீதி ஆயோக் கூட்டத்துக்கு பின்னர் பிரதமரை சந்தித்தார் முதல்வர் விஜய். ஈரான் மீது திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டன, ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு என்றொரு செய்தி வெளியாகியிருக்கிறது. மத்திய கிழக்கில் கடந்த சில நாட்களாக உச்சக்கட்டத்தை எட்டியிருந்த அமெரிக்கா ஈரான் போர் பதட்டத்தில் தற்போது முக்கிய திருப்பமாக ஈரானுக்கு எதிராக நேற்று வியாழக்கிழமை இரவு நடத்த திட்டமிட்டிருந்த வான்வழி தாக்குதல்களை ரத்து செய்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஈரானின் உயர்மட்ட தலைவர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தனது ட்ருத் சோசியல் சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், ஈரான் இஸ்லாமிய குடியரசுடனான பேச்சுக்கள் அந்நாட்டின் மிக உயர் மட்ட தலைமை வரை கொண்டு செல்லப்பட்டு அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி என்ற முறையில் இன்று ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த வான்வழி தாக்குதல்களையும் குண்டுவீச்சுகளையும் நான் ரத்து செய்துள்ளேன். இந்த விவாதங்களும் இறுதிப்புள்ளிகளும் அடிப்படை கருத்துருவிலும் மிக விரிவான விவரங்களிலும் சரி. இதில் தொடர்புடைய அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், துருக்கி, பாகிஸ்தான், பஹ்ரைன், குவைத், ஜோர்தான், எகிப்து மற்றும் பிற நாடுகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த உடன்படிக்கை முழுமையாக இறுதி செய்யப்படும் வரை கடற்படை முற்றுகை எந்தவித மாற்றமுமின்றி முழுவீச்சில் தொடரும். இதற்கான அதிகாரப்பூர்வ கையெழுத்து நடைபெறும் நேரம் மற்றும் இடம் குறித்த அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என்று தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த அதிரடி அறிவிப்பு உலக அளவில் கச்சா எண்ணெய் சந்தையிலும் சர்வதேச அரசியல் அரங்கிலும் நிலை வந்த போர் அச்சத்தை சற்றே தணித்துள்ளதாக தெரிகிறது என்று அந்த செய்தி குறிப்பு தொடர்ந்து காணப்படுகின்றது. அமெரிக்க இராணுவ தலைமையகம் அவசரமாக மூடப்பட்டது, ஊழியர்கள் வெளியேற்றம் என்றொரு செய்தி வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் தலைமையகமான பென்டகன் வளாகத்தில் பல தளங்கள் அவசரமாக மூடப்பட்டன. அங்கு பணியாற்றிய ஊழியர்கள் முன்னெச்சரிக்கையாக வெளியேற்றப்பட்டதால் நேற்று பரபரப்பு நிலவியது. வாஷிங்டனில் அமைந்துள்ள பென்டகன் கட்டிடத்தின் உட்புற பாதுகாப்பு அமைப்பில் காற்றில் நச்சுத்தன்மை அல்லது அசாதாரண மாற்றம் இருப்பதை தானியங்கு முறையில் கண்டறிந்தன. இதைத் தொடர்ந்து ஊழியர்களுக்கு அவசரகால பாதுகாப்பு நெறிமுறைகளின்படி பாதுகாப்பான இடத்தில் தஞ்சமடையுமாறு உத்தரவிடப்பட்டது. பென்டகன் செய்தி தொடர்பாளர் ஷான் பார்னெல் இது குறித்து கூறுகையில், கட்டிடத்தின் உள் அமைப்புகள் காற்றின் சில மாறுபாடுகளை கண்டறிந்தன. இதன் முக்கியத்துவத்தை முழுமையாக அறியும் வரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு நெறிமுறைகளை உடனடியாக அமுல்படுத்தப்பட்டன என்று அவர் தெரிவித்தார். இந்த சோதனையின் போது பென்டகன் வளாகத்தில் 2 முதல் 5 வரையான தளங்களிலும் 4 முதல் 7 வரையான தளங்களிலும் நடைபாதைகள் முற்றிலும் மூடப்பட்டன. இந்த அவசர எச்சரிக்கையை தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் அவசர மருத்துவ சேவை துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் கட்டிடத்தின் பாதுகாப்பு பிரிவு ஊழியர்களுக்கு அனுப்பிய செய்தியில் கூடுதல் காற்று பரிசோதனைகள் செய்யப்படுவதாகவும் இதற்கு 1 முதல் 2 மணி நேரம் வரை ஆகலாம் என்றும் வெளியில் நடக்கும் அவசரகால நடவடிக்கைகளை கண்டு அச்சப்பட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. பாதுகாப்பு படையினரின் தீவிர சோதனைக்கு பிறகு அங்கு காற்றில் எந்த ஒரு நச்சுப்பொருளோ அல்லது ரசாயன அச்சுறுத்தலோ இல்லை என்று கண்டறியப்பட்டது. பென்டகனின் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு கருவிகள் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த எச்சரிக்கை மணி ஒலித்ததாக கூறப்படுகிறது. ஓமான் கடற்பரப்பில் சென்ற வர்த்தக கப்பல் மீது தாக்குதல். மஸ்கட் ஓமானில் சீனா துறைமுகத்துக்கு அருகில்
உள்ள கடற்பரப்பில் இந்திய மாலுமிகளுடன் பயணித்த DM ஜல்வீர் என்ற வர்த்தக கப்பல் உள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் விடுத்துள்ள அறிவிப்பில் இந்த நிலவரம் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மேலதிக விவரங்களை திரட்டும் நோக்கில் ஓமான் நாட்டு அதிகாரிகளுடன் நெருங்கிய ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் என்று அந்த செய்தி குறிப்பு தொடர்ந்து காணப்படுகிறது. ராசி பலன் பகுதியை தொடர்ந்து இறுதியாக இடம்பெற்றிருக்கின்ற செய்தி, யாழ்ப்பாணம் கொழும்பு ரயில் சேவையை மக்களின் வசதிக்கேற்றவாறு மாற்றுங்கள். பெரமுனவின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் கீதாநாத் காசிலிங்கம் வலியுறுத்தல் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஆசிரியர் தலையங்கத்துக்குள் இப்பொழுது நாங்கள் செல்வோம். பிளாஸ்டிக் பயங்கரம் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தரமற்ற பிளாஸ்டிக் பாத்திரங்கள் மற்றும் உணவுக் கொள்கலன்களின் பாவனை அவை வெப்பம் மற்றும் நீண்டகால பயன்பாட்டின் போது நச்சுத்தன்மை வாய்ந்த ரசாயனங்களை உணவில் கலக்கச் செய்கின்றன. இது உடலின் ஹார்மோன் சமநிலையை பாதித்து புற்றுநோய் மற்றும் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கின்றது என தெரிவிக்கப்படுகின்றது. தரமற்ற பிளாஸ்டிக் பாத்திரங்கள் மற்றும் உணவுக் கொள்கலன்கள் அதிகரித்து வரும் பயன்பாடு குறித்து சுகாதார அமைச்சு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நீண்டகால பயன்பாடு கடுமையான உடல்நல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய சுற்றுச்சூழல் மற்றும் தொழில் சார் சுகாதார மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை சுகாதார அமைச்சின் இயக்குனர் டாக்டர் சந்தனி விதான சமையல், சேமிப்பு மற்றும் உணவு உட்கொள்ளலில் பயன்படுத்தப்படும் பாதுகாப்பற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் காலப்போக்கில் மனித உடலில் தீங்கு விளைவிக்கும் மூலக்கூறுகளை வெளியிடக்கூடும் என்று கூறினார். சூடான உணவு அல்லது பானங்கள் போன்றவற்றினால் பிளாஸ்டிக்குகள் வெப்பத்துக்குள்ளாகும் போது பிஸ்பெனால் ஏ உள்ளிட்ட வேதிப்பொருட்கள் மைக்ரோ பிளாஸ்டிக் எனப்படும் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்களுடன் சேர்ந்து உணவு மற்றும் குடிதண்ணீரில் கலக்கக்கூடும் என்று அவர் விளக்கினார். அவரது கூற்றுப்படி இந்த துகள்கள் உடலில் படிப்படியாக குவிந்து இரத்த ஓட்டம் வழியாக மூளை, கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளுக்கு நுழைந்து நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இதன் விளைவாக இதன் தொடர்ச்சியான வெளிப்பாடு இதய நோய், ஹார்மோன் சமநிலையின்மை, கருவுறுதல் தொடர்பான சிக்கல்கள், நாள்பட்ட தொற்றா நோய்கள் மற்றும் சில வகையான புற்றுநோய்களின் அபாயத்தை அதிகரிக்கக்கூடும் என்று டாக்டர் விதான மேலும் எச்சரித்துள்ளார். பிளாஸ்டிக் பயன்பாட்டுடன் தொடர்புடைய சாத்தியமான சுகாதார அபாயங்களை குறைப்பதற்கு களிமண், கண்ணாடி, பீங்கான் மற்றும் உலோக கொள்கலன்களை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்து உணவு தயாரிப்பு மற்றும் சேமிப்புக்கான பாதுகாப்பான மாற்று வழிகளுக்கு மாறுமாறு சுகாதார அமைச்சு அதிகாரிகளின் பொதுமக்களையும் வலியுறுத்தி வருகின்றது. தரமற்ற பிளாஸ்டிக் பொருட்களை பாவனையிலிருந்து ஒதுக்குவதற்கு பதிலாக மேலும் மேலும் அவற்றின் பாவனை அதிகரித்து அதனால் ஏற்படும் உடல்நலக்கேடுகளை இலங்கை மக்கள் தேடி சுவீகரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு நீளும் துன்பியல் நிலைமையாகும் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் NK கஜரூபன். வணக்கம் நேயர்களே.